பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்ய பார காலத்திலும் பெருசியனாகிய கோரேசுடைய ராஜ்ய பார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். தானியேல் கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திலே அடிமையாக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் 2 ராஜாக்கள் காலகட்டத்தில் தரியுவின் காலத்திலேயும் கோரேசுடைய ராஜ்ய காலத்திலேயும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் மாறப்படின கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கொண்டிருந்து நம்முடைய காரியத்திலையும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை நமக்கு ஆண்டவர் வெற்றியாய் ஒரு வெற்றி உள்ள காரியமாய் முடிக்கப் போகிறார். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவருடைய காரியம் ஜெயமாய் இருக்க காரணம் என்ன என்று சொல்லி தியானிக்கும் போது, இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சில வசனங்கள். முதலாவது பார்த்திங்கன்னா 3ஆம் வசனம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ராஜா ஏற்படுத்த நினைத்தான். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த காரியம் ஆவி இருந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்தபடினால் ராஜா அவனை அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்ற நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியம் ஜெயமாய் மாற வேண்டுமானால் நமக்குள் அந்த விசேஷித்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாய் மாற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியை நமக்குள் வரும் பொழுது ஒரு பெரிய ஜெயத்தையும் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நமக்குள்ள அந்த விசேஷித்த அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம இல்லை என்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வர வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் ஜெயமாய் மாற பண்ணுவாராக. ஆமென். 2வது பார்த்திங்கன்னா 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மேல் குற்றம் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது தானியேல் எப்படிப்பட்டவர்னா உண்மை உள்ள ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் தானியேல் அந்த தேசத்தில் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செஞ்சாலும் அவன் உண்மையாய் வாழ்ந்தான். அந்த உண்மையாய் வாழ்ந்தபடினால அவனுக்கு எதிரிகள் ஒரு கூட்டம் இருந்து அந்த எதிரிகள் தானியேலை குற்றம் சுமத்துவதற்கு எவ்வளோ திட்டம் போட்டாலும் இந்த தானியேல் உண்மையாக இருந்தபடினால தேவன் தானியேலுக்கு உதவி பண்ணினார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மரண பரிந்த நாம் உண்மையாக இருப்போம், உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். நாம் உண்மையாக இருப்போமானால் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய உண்மைக்கு தகுந்த ஒரு பலனை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தானியேல் உண்மையாய் வாழ்ந்தபடினால அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக நாம் விருப்பமானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே தானியேல் உண்மையாக இருந்தபடினாலே அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. 3வது பார்த்திங்கன்னா, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருக்க காரணம் என்னென்னா 10ஆம் வசனம். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது தானியேலுக்கு அந்த ஒரு நல்ல சுபாவம், தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர். ஆமென். அவர் 3 வேளை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. எவ்வளோ வேலைப்பாடு இருந்தாலும், எவ்வளோ அவருக்கு நெருக்கமான சூழல் இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் அவர் 3 வேளை ஜெபிப்பதற்கு தன்னை பக்குவப்படுத்தியிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை பழக்கப்படுத்தியிருந்தார். எனவே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் அந்த 3 வேளை ஜெபித்தது போல நாமும் தினமும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை தானியேல் 3 வேளை ஜெபித்தது போல நம்ம தினமும் ஜெபிப்போம். தேவனு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் மாற பண்ணுவார். ஆமென். இந்த காலை நேரத்தில் தானியேல் காரியம் ஜெயமாய் இருக்க காரணம், முதலாவது
பரிசுத்த ஆவியானவர். 2வது, தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார். 3வது, தானியேல் தினமும் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர். நாமும் இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் ஆண்டு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலையில் இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தானியேல் ஆண்டவரே, அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் ஜெயமாய் மாறணும். என்னென்ன காரியத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கத்தர் கொடுத்து ஆஸ்வதிங்க. இந்த இறை வார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரை கத்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.